பெரிய பெரிய ஊரை தாண்டி, அழகான குளம் தாண்டி, வயலெல்லாம் தாண்டி, பெரிய பெரிய ரோடெல்லாம் தாண்டி, ஆலமரத்தெல்லாம் தாண்டி, இப்படி பல அழகான நிறைய விஷயத்த தாண்டி தாண்டி ரசிச்சுக்கிட்டே நம்ம மெஹந்தி வைக்க போனது தான் ஸ்ரீ ஸ்வாதியோட வளகாப்பு மருதாணி. அன்னைக்கு மட்டுமே நம்மளுக்கு 3 ஆர்டர் புக்காக இருந்துச்சு. அதனால காலையில் 8 மணி போல் அவங்க வீட்டுக்கு வரதா நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களும் எனக்கு நிறையலாம் வேண்டாம், எனக்கு மினிமலாக இருந்தாலும் ஒரு பேபி ஷவர் தீமில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே டேட் டு பி, மாம் டு பி, பாய், கேர்ள் அதெல்லாம் எழுதிட்டு அது ஒன்றும் எம்போஸ்டாக தெரியறதுக்காக அதை சுற்றி நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் அது ஹைலைட்டடாக தெரிஞ்சுது. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் ரெண்டுமே முடிச்ச உடனே பார்த்து சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் பேக் ஹேண்ட் சைட் போடுறதுக்காகவுமே அவங்க நிறைய கஸ்டமைசேஷன் வச்சுருந்தாங்க. எனக்கு முக்கியமாக பாப்பாவோட ஃபீட்டை அழகாக வரையணும். அண்ட் என்னுடைய என் ஹஸ்பண்டோட பிறந்த வருஷத்தையும் என் பாப்பா பிறக்க போகிற வருஷத்தையும் ஒரு கையில் எனக்கு எழுதி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி அந்த 2 தீமையுமே பேக் ஹேண்டில் அழகாக வரைஞ்சிட்டு ஒரு லோட்டஸ் தீமோடு ஸ்டார்ட் பண்ணி நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸோடு கொடுத்து அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்க வீட்டு குட்டி பாப்பாவை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே மெஹந்தியில் பார்த்து பார்த்து குட்டி குட்டி விஷயத்தையுமே அழகாக ரசித்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் அப்படியே மெஹந்தி போட்டு அடுத்து பிரைட் வீட்டுக்காக கிளம்பியாச்சு. அந்த மாதிரி நாள் ஸ்வாதி நம்மளுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்குள்ளே எடுத்த ஃப்ரெஷ்ஷான மெஹந்தி பிக்ஸையும் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோரோவர் அவங்க பேபி ஷவரில் எடுத்த ப்ரொஃபஷனல் பிக்ஸையும் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்வாதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஹார்ட் வார்மிங் ரிவ்யூ. அண்ட் நான் கேட்ட உடனே பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. இது மருதாணி கரை நல்லது.